மன வளர்ச்சி கொண்டே மாரிதாஸ் அவர்கள் ஒரு யாரா ஒரு உள் மனசுக்குள்ள போய் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்றது உட்காந்து அதை ஆய்வு பண்ணும். அறிவே இல்லாத அறிஞர்னு இவருக்கு பட்டம் கூட கொடுக்கலாம். மாநாட்டுல விஜய் வந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பாரு. செல்ஃபி வீடியோக்கு வந்து லைக்ஸ் வந்து ஃபேக்குன்றாரு. பாத்தீங்களா, இதுலயே விஜய் அவர்கள் எவ்வளவு திருத்தனம் பண்றாரு அப்படிங்கிறான். சரி, எப்படா சொல்ற இது ஃபேக் லைக்னு எப்படா சொல்றா அப்படின்னா, அது யார் அந்த முதல் 100 பேர் பார்த்தா நீங்க நம்புங்க, ஏறக்குறைய 2ல இருந்து 3 பேர் மட்டும் தான் தமிழ்நாடுக்காரன் இருக்கேன். இந்த லைக்கை போட்டாங்களே எந்த ஊருக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு, மத்திய பிரதேஷ், பீகார், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ். அப்ப இந்த லைக் டச் பண்ணுங்க. ஃபுல்லா பாருங்க, இந்திக்காரங்க தான் ஃபுல்லா வருவாங்க. நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லா வருவாங்க. நார்த் இந்தியன்ஸுக்கு விஜய் யாருன்னே தெரியாது. 1% தான் தமிழ்நாட்டு ஆளுங்கன்றான். நீ இந்திக்கார ஃப்ரெண்ட் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ல யாரு இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஆமா, இவன் ஒண்ணு இந்திக்காரன் அதிகமா ஃபாலோ பண்ணிருக்கணும். அதனால டச் பண்ணோன்னே ஒரே இந்திக்காரனா வரான். நான் டச் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் லைக் போட்டாங்களோ, என் ஃபாலோவர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க யார் யார் லைக் போட்டாங்களோ அவங்க தான் வந்தாங்க. எல்லாருமே போட்டிருக்காங்க லைக். 4 பேர் நம்மளே பார்த்தோம். ஆமா, இந்த மனவளம் குன்றியவன் என்ன சொல்றான் பாருங்க, 1% தான் தமிழ்நாட்டுக்காரங்க லைக் போட்டிருக்காங்கன்றான். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவுதான்டா வாங்குனீங்க? 1.02%. ஏன்டா அங்க வந்து கூட்டத்துல வந்திருக்காங்க லைக் போட்டாலே அதெல்லாம் 30% தாண்டி போகும். இல்ல அந்த கூட்டத்துக்கு வராத விஜய் ஃபேன்ஸ், விஜய் ஆதரவாளர்கள் போட்டுருக்காங்க, அது எங்கேயோ போகும். ஆனா அவன் என்ன சொல்றான், ஒரே % தான் தமிழ்நாட்டு ஆளுங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிறான்.